தளபதியாக முடிசூடா மன்னனாக வலம் வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று தனது நிர்வாக திறமையால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு திரை நட்சத்திரத்தால் ஒரு மாநிலத்தின் நிர்வாக இயந்திரத்தை சவால்களை தாண்டி இயக்க முடியுமா என்ற சந்தேகம் பலரிடமும் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளையும் தாண்டி ஒரு தேர்ந்த ஆட்சியாளராக தற்போது முதல்வர் விஜய் முத்திரை பதித்து வருகிறார். அதற்கு அமைச்சர்களை தாண்டி முதுகெலும்பாக திகழும் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பு மிக முக்கியம் என்பதை அவர் நன்றாகவே உணர்ந்துள்ளார். இதற்காக நல்ல அதிகாரிகளை தேர்வு செய்ய அவர் கையில் எடுத்திருக்கும் ரகசிய ஆயுதம்தான் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த அந்த வெற்றி சூத்திரம். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதிகாரிகளை தரம் பிரிக்க 4 முக்கிய பிரிவுகளை பயன்படுத்தினார். நேர்மையும் திறமையும் உள்ளவர்கள், நேர்மையின்மையும் திறமையும் உள்ளவர்கள், திறமையின்மையும் நேர்மையும் உள்ளவர்கள் மற்றும் கடைசியாக நேர்மையின்மையும் திறமையின்மையும் கொண்டவர்கள் என அதிகாரிகளை பட்டியலிட்டார். இந்த 4 பிரிவுகளில் திறமையான மற்றும் நேர்மையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உரிய முக்கிய துறைகளை வழங்கியதே எம்ஜிஆரின் பொற்கால ஆட்சிக்கு காரணமாக இருந்தது. இப்போது அதே பாணியைத்தான் முதல்வர் விஜயும் தனது நிர்வாகத்தில் மிக கச்சிதமாக பின்பற்றி வருகிறார். குறிப்பாக கடந்த ஆட்சியில் யார் செல்வாக்குடன் இருந்தார்கள் அல்லது யார் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்ற பாகுபாடு இன்றி ஒரு பதவிக்கு யார் தகுதியானவர் என்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவர் முடிவெடுத்து வருகிறார். இதற்கு சான்றாக கடந்த சில தினங்களில் ஒரே நாளில் 56 காவல்துறை உயரதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்டதை சொல்லலாம். இந்த மாற்றங்களில் நேர்மையும் துடிப்பும் கொண்ட அதிகாரிகளுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதிகாரிகளின் கடந்த கால பின்னணிகளை இத்தனை துல்லியமாக முதல்வர் விஜய் எப்படி கணித்திருந்தார் என்பதுதான் இப்போது கோட்டை வட்டாரத்தில் புரியாத புதிராக இருக்கிறது. முதல்வர் காட்டும் இந்த அதீத நம்பிக்கை அதிகாரிகளையும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வேலை செய்ய தூண்டியுள்ளது. இதன் விளைவாகவே மக்களுக்கு நேரடியாக பலனளிக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு தேவையான மிகச்சிறந்த முன்னுரையை முதலமைச்சர் விஜய் எழுதியுள்ளார். இதே வேகம் தொடரும் பட்சத்தில் தமிழக நிர்வாகம் ஒரு புதிய பொற்காலத்தை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.